ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வாங்கணும்னு நினைக்கிறது இந்த பட்ஜெட்லேருந்து தான் நான் ஆரம்பித்து வாங்கணும் பொருள் அப்படின்னு நினைக்கிற பட்ஜெட் தான். அது எந்த பட்ஜெட்டுன்றது கேட்டிங்கன்னா, அந்த பட்ஜெட்டுக்காக என்னென்ன எப்படி எப்படி தேர்ந்தெடுத்திருக்கா, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டகரி நான் பார்த்துருக்கேன் அப்படின்றது வச்சுக்கலாம். அந்த பட்ஜெட் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டர் 20,000. இந்த அண்டர் 20,000 கிட்ட தான் நிறைய பேர் ஃபோன் வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக இந்த செக்மெண்ட்டை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதில் நான் எப்படி பார்த்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸர் நல்லா இருக்கணும், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கேமராவும் நல்லா இருக்கணும், கிட்டத்தட்ட வந்து நல்ல சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து தேர்ந்தெடுத்துருக்கேன். ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாகவே தேர்ந்தெடுத்துருக்கேன். நான் சொல்கிற பட்ஜெட்டில் அந்தந்த ப்ரைஸ்க்கு அந்தந்த ஃபோன் ஒர்த்தாக இருக்கும். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். எந்த ஃபோனுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ஆஃபர்ஸ் டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒருத்தர். அது என்ன ஃபோன் கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் நோட் 50S. இந்த ஃபோனை வந்து ஏன் நிறைய பேர் சஜஷன் பண்ணுறதுலன்றதே எனக்கு தெரியல. நானும் நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன். நிறைய பேர் வீடியோலையும் கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் இந்த ஃபோனை எதிர்பார்த்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ஒரு நல்ல ஒர்த்தான ஃபோன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கலர் ஆப்ஷன் நல்லாயிருக்கும். இந்த ப்ளூ கலர் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் நோட் 50S பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சென்ட் இன்பில்டாக ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபோன் பேக்கேஸில் இருந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபோனில் ஒரு சென்ட் பர்ஃப்யூமோட வரும், நறுமணம் வீசும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 8GB ரேம் 128GB வேரியன்ட் பேஸ் வேரியண்டாக இருக்குது. இதில் கேமரா பொறுத்த வரைக்கும் 64MP மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 2MP செகண்டரி கேமரா. அந்த 64MP மெயின் கேமரா ஓரளவுக்கு நல்ல ஃபோட்டோஸை கொடுக்குது. 13MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஒரு 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 அல்டிமேட் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல ஃபோன்ஸாக எனக்கு தெரியுது. இன்ஃபினிக்ஸ் இந்த பிரைஸ்ல பாத்தீங்கன்னா, இது என்ன பிரைஸ்னு கேட்டீங்கன்னா 15,999 ரூபாய். இந்த போன்ஸோட ஆஃபர்ஸ் லிங்க்ல இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 15,999 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த் என்ன பொறுத்த வரைக்கும். அது இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதுல தான் வந்து சென்ட் இன்பில்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே இந்த போன்ஸ் ஒர்த். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபோன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி நோட் 14 5G. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரெட்மி தரப்புலேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனு 14 சீரியஸில். இந்த செக்மெண்ட்டில் இது என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 17,998, கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் வாங்கலாம். இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன். ரெட்மி 14 பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா AI ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஹைப்பர் OS கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2100 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோனி லிட்டியா 600 சென்சார் கொடுத்துருக்காங்க, IP5064 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பேக்கில் வந்து 3 கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ரெட்மி தரப்புலேருந்து நல்ல ஃபோன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது பற்றிங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கார்னிக் Gorilla Glass 5 வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஃபோன் எதிர்பார்த்தீங்க, ஒரு 18,000 ரூபாய் இருக்குது, என்கிட்ட 20,000 ரூபாய்க்குலாம் போக முடியாது, 18,000 ரூபாய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஃபோன் ஆப்ஷனாக இருக்குது. எனக்கு 18,000 ரூபாயில் எனக்கு ரெட்மி வேண்டாம், வேறு பிராண்ட்லேருந்து ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்காக தான் நான் பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். ஓப்போ K13 5G. இந்த ஃபோனும் எல்லா ஃபோனுமே இப்போ சொல்கிற ஃபோன் எல்லாமே சமீபத்தில் லான்ச் ஆன ஃபோனை தான் நான் பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேக்கில் 2 கேமரா தான் கொடுத்துருக்கோம். 3 கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். ஒரு 50MP கேமரா, ஒரு 2MP கேமரா, 2 கேமரா செட்டப் தான். இது Snapdragon 6 Gen 4 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேமிங்காக வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க. அது நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல இது செக்மெண்ட்லேயே பெரிய பேட்டரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு பேட்டரி தான் முக்கியம், நான் லாங் டைமாக யூஸ் பண்ணணும், எனக்கு பேட்டரி சீக்கிரம் ட்ரைன் ஆகக்கூடாது, அதாவது நான் ஒரு டெலிவரி செக்ஷனில் இருக்கிறேன், எனக்கு பேட்டரி ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இதில் ஏன்னா 7000 mAh பேட்டரி கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் அதே 18,000 செக்மெண்ட்டுக்கு வருது. பேட்டரி முக்கியன்றவங்க மட்டும் இந்த ஃபோனை தேர்ந்தெடுங்கன்றது என்னோட ஒப்பீனியனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஃபோன் ஓப்போ பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்கன்றது என்னுடைய கருத்து இந்த பட்ஜெட்டுக்கு. அடுத்ததாக எனக்கு இன்னும் வேறு பட்ஜெட்டில் ஏதாவது சொல்லுங்கள், இன்னும் நல்ல கேமரா சென்ட்ரிக்காக வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஃபோன் CMF Phone 2 Pro, CMF Phone 2 Proன்ற ஃபோனு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 18,999 ரூபாய்க்கு இருக்குது. இந்த ஃபோன் வந்து கேமரா சென்ட்ரிக்கெலாம் நல்ல ஃபோன். ஏன்னு கேட்டிங்கன்னா 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50MP வந்து
50 MP வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. மூணுமே இந்த செக்மெண்ட்ல கேமரா வைஸ் நல்ல ஃபோன் தான். ஆனால் பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் ரிமூவல் பேக் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 ப்ரோன்ற சிப்செட் கொடுத்துருப்பாங்க. இது ப்ரோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாதாரண மீடியாடெக் 7300 சிப்செட்டை அப்கிரேட் பண்ணி லைட்டாக ஓவர் கிளாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. முந்திரி ஜென்ரேஷனில் என்ன சிப்செட் இருந்துச்சோ அதே தான் கொடுத்துருக்காங்க. வேற எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 15990 ரூபாயில் பார்த்தா இன்ஃபினிக்ஸில் மீடியாடெக் 7300 அல்டிமேட்ன்ற சிப்செட் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல சிப்செட் மாதிரி தெரியும். அதை விட இது வந்து சிப்செட் வைஸில் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் இதில் வந்து மற்ற கேமரா வைஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இந்த ஃபோனில் வந்து பாக்ஸில் சார்ஜர் வருதுன்றது தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் நல்ல கேமரா வேணும், க்ளீன் ஓஎஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நத்திங்கே தேர்ந்தெடுத்துங்க. அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கேமிங்காக வேணும், இந்த பட்ஜெட்டில் நான் ஒரு கேமர் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். அதுதான் இந்த ஃபோன். எதுன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி நார்சோ 80 ப்ரோ. ரியல்மியில் நார்சோ சீரீஸில் கேமிங்காக வேற கேமிங்க்கு மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன். இந்த ஃபோன் கிட்டத்தட்ட எவ்வளோக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா 17,999 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். ஆனால் வந்து நார்மலாகவே இந்த ஃபோன் வந்து 19,998 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இ ஸ்போர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. கேமிங்காக நல்லா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மீடியாடெக்கோட இதில் இந்த செக்மெண்ட்லேயே ப்ராசர் கொஞ்சம் நல்ல ப்ராசர் கொடுத்துருக்காது. இவங்க தான் மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 என்ற சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோரும் நல்லா வந்திருக்கு. 7,50,000க்கு மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். கேமிங்காக வந்து பிஜிஎம்ஐ நீங்கள் கேமிங் விளையாண்டிங்கன்னா 90 FPS வரைக்கும் சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 MP சோனி IMX882 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் OIS-ஓட வருது. அதனால இது ஒரு நல்ல ஃபோன். கேமரா சென்ட்ரிக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேமிங்காகவும் ஒரு தரமான ஃபோன், ஒரு நார்மல் கேமரா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு தரமான ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IP69 கொடுத்துருக்காங்க. அதனால அண்டர் வாட்டருக்குள்ள கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதுக்காக முயற்சிலாம் பண்ண வேண்டாம். இது ஒரு இந்த ப்ரைஸ் இதில் அண்டர் 20K வந்து நல்லா ஃபாஸ்டஸ்ட்டாக வேணும், அப்படி கேமிங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் தேர்ந்தெடுத்துங்க. இதுதான் நார்சோ 80 ப்ரோ. இந்த ஃபோனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் இந்த 120,000 பெஸ்ட் ஃபோனை நான் அந்தந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல பார்த்துருக்கேன். இதை பற்றி உங்களோட கருத்துன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னாலஜி தொடர்ந்து பார்க்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடனே டெக் அப்டேட் தெரிஞ்சுக்க AK வேர்ல்டு டெக்.com ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் டைமில் போயிட்டு இருக்க ஆஃபர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அங்கே ஃபாலோ பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.